இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட்டால் தர பை மீட்டர், சரிங்களா? நெட் மீட்டர் இல்லை, பை மீட்டர். இதுதான் அந்த மீட்டர், சரிங்களா? இதில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் நெட் மீட்டர் பற்றி போட்டிருப்பேன். இனிமேட்டு அந்த பாலிசி இல்லை, வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேட்டு இங்கே பாருங்கள், பை மீட்டர்னு போட்டிருக்காங்களா, பை டைரக்ஷனல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பைனா 2, இம்போர்ட் ஆகும் எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ எத்தனை கிலோ வாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இம்போர்ட் 891 கிலோவாட் இம்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது இந்த வீட்டுக்கு ஏசி மோட்ரு எல்லாம் போட்டு கவர்மெண்ட்டால் உறிஞ்சப்பட்டு இவங்க வந்து 899 யூனிட்டுக்கு பில்லு கட்டி ஆகணும். எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 1667 வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டார். அதாவது இம்போர்ட் பண்ணுறதோட எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணிட்டார் இந்த கஸ்டமர். ஸோ இது எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். -266, ஸோ 268, அதாவது டிஃப்ரென்ஸ். இது மைனஸ் இருக்குங்களா, அது டிஃப்ரென்ஸ். நெட்டுன்னு போட்டிருப்பாங்க. அந்த நெட்டு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நெட்டுக்கில் KWன்னு போட்டிருப்பாங்களா, இதை தான் பார்க்கணுமே தவிர KVA இதை பார்க்காதீங்க. நிறைய பேர் KVA பார்க்குறீங்க, எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க. அப்படி பார்க்கக்கூடாது. KVA விட்டுருங்க. இங்கே KVA சாரி KW இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை தான் பார்க்கணும். இது எப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன் வாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். அது வந்து கிளைண்ட் வீடு, ரொம்ப பேச முடியாது. இது என்னோடய வீடு, சரிங்களா? இப்போது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பை டைரக்ஷனல் மீட்டர் அப்படின்னா என்ன, அந்த மீட்டர் எப்படி ஒர்க் ஆகும், தமிழ்நாடு மின்சார வாரியம் அந்த மீட்டரை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, கடைசியாக தமிழ்நாடு மின்சார வாரியம் அந்த மீட்டர் யாருக்கெல்லாம் தராங்க, இந்த 4 விஷயத்தை ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி தர போகிறேன். ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, நேற்று தான் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணோம். அடுத்த நாள் இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்க. அப்போ அந்த இபி ஆஃபீஸர் வந்திருந்தார். அவர் என்னை கூப்பிட்டு, டேனி வாங்க, இந்த மீட்டர் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டீட்டெயில் சொல்லித்தரேன்ட்டு அழகாக அவர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் நீங்கள் ரொம்ப டீட்டெயில் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த நாலேஜ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எதை நான் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அது அப்படியே உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். வேறுனா கேட்க போகிறவங்ககிட்ட சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோட வீடியோவில் எல்லா வீடியோவும் ஒரு விழிப்புணர்வு பண்ணலான்னு இருக்கிறேன். இது சோலார் வீடியோனால எப்படி ஒரு சோலார் பேனலை சூஸ் பண்ணணும்னு வீடியோ கடைசியில் ஒரு 2 நிமிஷம் ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட், தமிழ்நாடு மின்சார வாரியம் யாருக்கெல்லாம் இந்த பை டைரக்ஷனல் மீட்டர் தராங்கன்னு சொல்கிறேன். எந்த வீட்லையோ இல்லைன்னா கமர்ஷியல், அதாவது கம்பெனிக்கு சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ, அதாவது சோலார் பேனல்லேருந்து உற்பத்தி ஆகிற அந்த மின்சாரத்தை நீங்கள் பயன்படுத்த போக மீதி உள்ள மின்சாரம் கவர்மெண்ட் கொடுத்துறீங்களே, அவங்களுக்கு மட்டும்தான் மின்சார வாரியம் இந்த பை டைரக்ஷனல் மீட்டர் தராங்க. ஆன்கிரிட் சிஸ்டம்க்கு ஆக்சுவலாக பார்த்தா இது ஆஃப் கிரிட் சிஸ்டம், கீழே பேட்டரி. ஸோ எங்கள் வீட்டுக்கு கிடையாது, மற்ற வீட்டுக்கு எந்தெந்த வீட்டில் தான் ஆன்கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பை டைரக்ஷனல் மீட்டர் தராங்க கவர்மெண்ட்டு. இப்போ செகண்ட் பாயிண்ட், பை டைரக்ஷனல் மீட்டர் எப்படி ஒர்க் ஆகும். பை டைரக்ஷனல் மீட்டர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப், நெட் மீட்டர் எப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ தான் இந்த பை டைரக்ஷனல் மீட்டர் பற்றி உங்களுக்கு ரொம்ப டீப்பாக புரியும். ஏற்கனவே நெட் மீட்டர் பற்றி ஒரு ரொம்ப டீட்டெயில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க இங்கே போட்டுறேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நெட் மீட்டர் பற்றி ரொம்ப டீட்டெயில் சொல்லிப்பேன். இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப். நெட் மீட்டர், நெட்னா டோட்டல் வேல்யூவை குறிக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு 1000 யூனிட்டை வந்து நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டீங்க, இம்போர்ட் பண்ணிட்டீங்க, எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்க. அதேமாதிரி சோலார் பேனலில் உற்பத்தி ஆகிற அந்த மின்சாரத்தை நீங்கள் பயன்படுத்த போக மீதி கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு. ஒரு 600 யூனிட்னு வச்சுக்கோங்களேன். 1000 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 600 யூனிட் வந்து நீங்கள் கவர்மெண்ட் கொடுத்துட்டீங்க. மீதி 1000 -600 400 வருங்களா, அந்த 400 யூனிட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் இபி பில் கட்டினா போதும். அது நெட் மீட்டர். இப்போ அது நடைமுறையில் இல்லை. இப்போ வந்து மாற்றிட்டாங்க தமிழ்நாடு மின்சார வாரியம். இப்போ வந்து பை டைரக்ஷனல் மீட்டர் சொல்லிட்டாங்க. பை டைரக்ஷனல், பைனா 2, டைரக்ஷனல். ஏன் இது இவ்வளோ டீப்பாக சொல்லித்தரேன்னா, ஒரு கஸ்டமர் என்ன பண்ணாருன்னா, வீடு கட்டும் போதே ஒயரிங்லாம் பண்ணிட்டாரு, எங்ககிட்ட கேட்கல. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, பை டைரக்ஷனல்னா 2 அவுட்புட் இருக்கும், 1 இன்புட் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அப்படி பண்ணிட்டாரு. நாங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அப்போ கேட்டோம், சார் அதில் பை டைரக்ஷனல் போட்டிருக்கு, அப்போ 2 அவுட்புட் தானே. அப்படிலாம் இல்லை. அந்த மீட்டரில் வந்து கீழே ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். அந்த இன்புட் ஏன்னு சொல்கிறேன், போஸ்ட் கம்பு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து ஒரு ஒயர் உங்கள் வீட்டுக்கு வருங்களா, அது வந்து இன்புட்டில் கொடுத்துருவாங்க. இந்த மீட்டர்லேருந்து ஒரு அவுட்புட்டு போகும். இங்கே இன்வெர்டர் இருக்கும். சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற அந்த மின்சாரம் இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், அப்படியே நினச்சிக்காதீங்க. ஒரு ஏசி ஆன் பண்ணுறீங்க, 3 கிலோவாட் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, நீங்கள் 3000 கிலோவாட்ஸ் பேனல் வச்சுருக்கீங்க. ஒரு ஏசி ஆன் பண்ணுறீங்கன்னா 2500 வாட்ஸில் அந்த ஏசி ஓடும். ஸோ 3000 வாட்ஸ் பேனல் போதும். ஸோ ஒரு ஏசி ஆன் பண்ணும்போது அது சோலார் பேனல்லேயே அது ஏசி ஓடிடும். பட் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 2 ஏசி ஆன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி அதுக்கு கரண்ட் பேனல் இல்லை, ஏன்னா பேனல் பார்க்கும், பேனல் இல்லை. போய் இந்த இன்வெர்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, போய் மீட்டர்லேருந்து இழுத்துன்னு வரும். ஏன்னா 2 ஏசி இப்போ ஆன் பண்ணுறீங்களே,
அப்போ வந்து ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். அந்த அவுட்புட் வழியாக இன்வெர்டருக்கு போயிட்டு இன்வெர்டர்லேருந்து ஏசிக்கு போயிடும். சரிங்களா? ஸோ ஒரு இன்புட் வருது, போஸ்ட் கம்பத்துலேருந்து ஒரு இன்புட் வருது, அதே மாதிரி மீட்டர்லேருந்து ஒரு அவுட்புட் போகும். இன்வெர்டர் உரிய இது கேல்குலேட் பண்ணினே இருக்கும் எவ்வளோ கவர்மெண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இப்போ அந்த சினியர் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஏசி ஆஃப் பண்ணிட்டீங்க, இல்லைனா வீட்டை போட்டிட்டு எங்கேயோ போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற அந்த 3000 வாட்ஸும் வேஸ்ட்டு தான். ஸோ அப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அது பேனல் வழியாக வந்து இன்வெர்டருக்கு வந்து எந்த வழியாக உள்ளே வந்ததோ அதே வழியாக ரிவர்ஸ் ஆகும். இப்போ நல்லா புரிஞ்சிங்கன்னா அந்த பை டைரக்ஷனல் என்ற அர்த்தத்தை ஒரே வயரில் வரும், ஒரே வயரில் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் அதுக்கு வந்து பை டைரக்ஷனல் பேர் வச்சாங்க. ஒரு இன்புட் ஒரு அவுட்புட். இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. உங்களுக்கு சோலார் பற்றி தெரியலனா நிறைய வீடியோஸ் பாருங்கள், என்னோட சோலார் பிளேலிஸ்ட்னு இருக்கும், அதில் எல்லா வீடியோஸும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். 90% ஆஃப் வீடியோ இன்ஃபர்மேஷன் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் 10% தான் இருக்குது. வர நான் டேஸில் ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோட ரொம்ப முக்கியமான செக்ஷன் வந்திருக்கும். ஒரு பை டைரக்ஷனல் மீட்டரை மின்சார வாரியம், அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லித்தரேன். ரொம்ப டீப்பாக சொல்லித்தரேன். நெட் மீட்டர்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அப்படியே கால்குலேட் பண்ணி எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் மைனஸ் பண்ணாங்கன்னா ஒரு வேல்யூ வந்துடும். சரிங்களா? ஆனால் பை டைரக்ஷனல் மீட்டர் எப்படின்னா, ஒரு பேச்சுக்கு 400 யூனிட் வந்து நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 400க்கு வந்து சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபான்னு வச்சுக்கிறேன். 400 × 2 ரூபா 800 வருது. 400 யூனிட்டுக்கு நீங்கள் 800 அப்படி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? உடனே கேட்காதீங்க 400 யூனிட்டுக்கு டேடி நம்ம 800 கட்டுறோன்னு, அது மேலே கட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஃபார் எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு 200 யூனிட் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 200 யூனிட்டுக்கு வந்து 2 ரூபாய் 8 பைசா தராங்க. ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் 8 பைசா. ஸோ 200 × ஒரு 2 ரூபாய் 8 பைசான்றது ஒரு 410 ரூபா வரும். 410 ரூபா அப்படி வச்சுக்கிறாங்க. ஸோ 800 ரூபாயில் இந்த 400 ரூபாவை கழிச்சிக்கிறாங்க. மீதி 400 ரூபாய் நீங்கள் பில்லு கட்டி தான் ஆகணும். ஸோ இதான் பை டைரக்ஷனல் மீட்டர். சரிங்களா? பை டைரக்ஷனல் மறுபடியும் சொல்லிக்கிறேன். அந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அந்த வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன வேல்யூ உங்களுக்கு தமிழ்நாடு மின்சாரம் டேரிஃபிக்கு பார்த்துக்கோங்க. 500 யூனிட் மேலே போச்சுன்னா டேரிஃபிக்கு மாறிடும். தமிழ்நாடு மின்சாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒருவேளை 500 யூனிட் கீழே இருந்துச்சுக்கோங்களேன், 2 ரூபா 50 பைசா போட்டுக்கோங்க. உங்களோட எக்ஸ்போர்ட் ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க, இம்போர்ட் ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்தீங்கன்றது 2 ரூபா, எத்தனை யூனிட்டோ இன்ட்டு 2 ரூபாய் 8 பைசான்னு போடுங்க, ஒரு அமௌண்ட் வரும், அது எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இம்போர்ட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ எடுத்தீங்கன்றதை அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு கவர்மெண்ட் டேரிஃபிக்கில் 2 ரூபா 50 இல்லை 4 ரூபா 50 7 ரூபா 8 ரூபா போகும் சில வாட்டி, அதை பேப்பரில் வச்சுக்கோங்க. இந்த 2 வேல்யூ மைனஸ் பண்ணுங்கள், ஃபைனலாக ஒரு அவுட்புட் வரும் பார்த்தீங்கன்னா, அதுதான் நீங்கள் கட்டணும். இந்த வீடியோ படி பார்த்தீங்கன்னா 400 யூனிட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, 400 யூனிட் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க கவர்மெண்ட் கிட்டேருந்து. ஒரு யூனிட் 2 ரூபான்னு போட்டால் 800 ரூபா வருது, அது ஒரு பக்கம். அப்புறமா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் 200 யூனிட் கொடுத்தீங்க, ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் 8 பைசா கவர்மெண்ட் உங்களுக்கு பே பண்ணுது. ஸோ 2 ரூபா 200 யூனிட்டுக்கு 2 பைசான்னு போட்டிங்கன்னா 400 ரூபா. இதில் ஒரு சின்ன இன்னொன்று சொல்கிறேன். சில வாட்டி நீங்கள் வந்து 2 மாதமாக வீடு பூட்டிட்டு போயிட்டீங்க, நிறைய யூனிட் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க காசுலாம் தர மாட்டாங்க, 0 தான், கேரி ஃபார்வர்டு ஆகாது. பை டைரக்ஷனில் கேரி ஃபார்வர்டு ஆகாது. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ஆகாது. அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க, 10 யூனிட் தான் நீங்கள் கவர்மெண்ட் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு காசை தர மாட்டாங்க, 0 பில் வந்துடும். சரிங்களா? இதுதான் 0 பில்லிங் ஒரு ரகசியம். இப்போது இந்த பை டைரக்ஷனோட சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன். பை டைரக்ஷனல் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் வந்து பாருங்க, பத்திரம் பேப்பர் வாங்கி டைப் பண்ணுவாங்க. டிடிபி உங்கள் பேர், யார் பேரில் தமிழ்நாடு இபி கார்டு இருக்கோ அதெல்லாம் டைப் பண்ணிட்டு, இன்வெர்ட்டரோட டேட்டா ஷீட், பேனலோட டேட்டா ஷீட், அப்புறமா க்ரீன் ஷீட், இதில் வந்து நிறைய ஒரு 30 to 40 ஷீட்ஸ் ஒரு பண்டில் இருக்கும். அதை முடிச்சுட்டு எத்தனை சப்மிட் பண்ணி 3 phase பை டைரக்ஷனல் இன்வெர்ட்டருக்கு வந்து மீட்டருக்கு வந்து 8000 சார்ஜ் பண்ணுறாங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தில். நான் இதுக்கு சிங்கிள் ஃபேஸ் பண்ணதில்லை, அதனால் எனக்கு எவ்வளோ தெரியாது. 3 phaseக்கு 8000. செகண்ட் டிப்ஸ் வந்து இந்த பை டைரக்ஷனல் மீட்டர் வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்னா நான் எங்கள் வீட்டுக்கு எப்படி தரோம்னா, ஏற்கனவே ஒரு மீட்டர் எங்கள் வீட்டில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு இதை வச்சுட்டு போயிடுவாங்க. சிம்பிள், ஒன்றுமே இல்லை, அப்ளை பண்ணலாம் எடுத்துருவாங்க. பட் புதுசாக வீடு கட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக வீடு கட்டுறவங்க கமர்ஷியல் மீட்டர் தான் தருவாங்க. கமர்ஷியல் மீட்டர் ஏன் தராங்கன்னா, நம்ம வந்து ட்ரில்லிங் போடுவோம் வீட்டில், ஸோ அது வந்து செட் ஆகாது, நம்ம வந்து சாதா மீட்டர் வைக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு கமர்ஷியல் மீட்டர் தான் வைப்பாங்க. வீடு முடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் தான் இந்த சோலார் பேனல் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் ஒரு வீட்டுக்கு. அதே எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். உடனே நாங்கள் என்ன நினச்சோம், பை டைரக்ஷன் மீட்டர் எடுத்து வந்து வச்சுருவாங்கன்னு நினச்சோம். அப்படி இல்லை, அப்போ தான் தெரிஞ்சுது ஃபஸ்ட்டு கமர்ஷியல் மீட்டர், அதுக்கப்புறமா நார்மல் மீட்டர் தான் வந்து வைக்கிறாங்க. ஏன் இந்த நார்மல் மீட்டர் வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்போ அவங்க சிஸ்டத்தை காட்டினாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, பை டைரக்ஷன் மீட்டர் அப்ளை பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் நார்மல் மீட்டரோட நம்பர் கேட்குது அந்த சிஸ்டம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, கமர்ஷியல் மீட்டர் எடுத்துகிட்டு நார்மல் மீட்டர் வச்சாங்க.
இது ஒரு வாரம் ரன் பண்ணதுக்கு அப்புறமா சிஸ்டம்ல அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு நம்பர் இருக்கும் பாருங்க, அந்த நம்பர் எடுத்துட்டு போய் பை டைரக்ஷனல் மீட்டர் அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதி அதை சிஸ்டம்ல அப்லோட் பண்றாங்க. ஸோ அப்படிதான் இருக்கு. ஸோ புதுசா வீடு கட்டுறவங்க வந்து கமர்ஷியல் மீட்டர், நார்மல் மீட்டர், அதுக்கப்புறமா பை டைரக்ஷனல் மீட்டர், ஸோ இந்த 3 மீட்டருக்கும் நம்ம காசு காட்டணும். ஸோ இது ஒரு இதுவாக இருக்குது புது வீடு கட்டுறவங்களுக்கு. பட் பரவாயில்ல, பை டைரக்ஷனல் மீட்டர்லாம் கிடைச்சது. சரிங்களா, இது 2வது டிப்ஸ். இப்போது நம்ம எதுக்கு போக போகிறோம்னா, இந்த வீடியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விழிப்புணர்வு செக்ஷன் போக போகிறோம். வாங்க. சரிங்க, இப்போ வந்து நம்ம விழிப்புணர்வு செக்ஷன் போயிருக்கோம். பை டைரக்ஷனல் மீட்டர் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதுக்கும் மேலே டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா எவ்ரிடே நான் தூங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டு தான் தூங்க போவேன். ஸோ கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து இந்த விழிப்புணர்வு செக்ஷனில் வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், பட் நம்ம காசு வந்து சில விஷயத்தில் வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுறோம். சில கம்பெனி வந்து இந்தியாஸில் நாங்கள் தான் நம்பர் 1 சொல்லி நம்ம தலையில் கட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ இது வந்து சோலார் வீடியோனால சோலாரை பற்றி விழிப்புணர்வு பண்ணலான்ட்டு தான் நான் இந்த விழிப்புணர்வு செக்ஷன் ஒன்று கொண்டு வந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட். 2 வருஷம் முன்னாடி ஒரு சோலார் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு இந்தியாஸ் நம்பர் 1ன்னு ஒரு கம்பெனி லோகோ கீழே போட்டுக்கின்னு நாங்கள் தான் இந்தியாஸ் நம்பர் 1 சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட், பெர்ஃபார்மன்ஸில் ஒருவேளை சொல்கிறாங்களோ இந்தியாஸ் நம்பர் 1, சான்ஸே இல்லை. ஏன்னா இந்தியாவில் வாரி விக்ரம் சோலார் பெர்ஃபார்மன்ஸில் அடிச்சுக்க சான்ஸ் இல்லை, அவங்க தான். ஏன்னா நான் நிறைய பேருக்கு நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலுக்கும். என்னோட வீடியோ பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் விக்ரம் வாரி தான் போட்டிருப்பேன், அவங்களே சொல்லியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால நான் வந்து பிராண்டட் தான் பண்ணுறோம். நாங்கள் ஒருவேளை குவாலிட்டியில் நம்பர் 1ன்னு சொல்கிறீங்களா? சான்ஸ் இல்லை. ஏன்னா வாரியோட அந்த அலுமினியம் ஃப்ரேம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து 40 mm திக்னஸில் இருக்கும். அது திக்னஸ் அவ்வளோ திக்னஸில் இருக்கிறதுனால பேனலில் வந்து தூக்க முடியாது, அவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்கும் வாரியோட பேனல். ஸோ குவாலிட்டியில் நம்பர் 1 வாரி தான், அது அடிச்சிக்க முடியாது. ஸோ எதில் தான் நம்பர் 1ன்னு சொல்கிறாங்கன்ட்டு எனக்கு டவுட்டு. சென்னையில் உள்ள ஒரு பெரிய சோலார் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் கேட்டேன், சார் எதில் சார் அவங்க நம்பர் 1 சொல்கிறாங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன டேனி நீ ரொம்ப நாளாக சோலார் கம்பெனியில் இருக்க, இது மாதிரி சோலார் பண்ணுறீங்க, யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க, ஒரு இந்த விஷயம் கூட தெரியலையே. அவங்க வந்து மார்க்கெட்டிங்கில் நம்பர் 1 டேனின்னாங்க. ஆடச்ச, கடைசியாக மண்டை மேலே கொண்டையை மறந்துட்டுமே. ஆமாம், மார்க்கெட்டிங் நம்பர் 1ல. சரி, ஸோ அதனால தான் ஒரு பேனல் வந்து எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பேனலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது அவங்கள நீங்கள் கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி, நீங்கள் மெகாவாட் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் நீங்கள் கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி இருக்கும். ஏன்னா ஒரு மெகாவாட்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம வந்து 2 கிலோவாட், 5 கிலோவாட், 10 கிலோவாட் போடுறோம். நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க கம்பெனிக்காரங்க வந்து, சார் இதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி. பட் நீங்கள் ஒரு கமர்ஷியலுக்கு வந்து ஒரு 1 மெகாவாட் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் டீம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அந்த பேனலோட கம்பெனியோட ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க. எத்தனை வருஷம் முன்னாடி வந்து நீங்கள் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு 1 மெகாவாட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு பேனல் வந்து உங்களால் சப்ளை பண்ண முடியுமா, நீங்கள் வந்து பவர் பிளான்ட் வச்சுருக்கீங்களா, நிறைய கேள்வி கேட்டு கடைசியாக தான் அப்ரூவல் போவாங்க. 1 மெகாவாட்ன்றது சாதா விஷயம் இல்லை. சரிங்களா, அது பண்ணுற கம்பெனி தான் பெரிய கம்பெனி. அது இப்படி பார்த்தீங்கன்னா விக்ரம் வாரி நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க மெகாவாட் இந்தியாவில். 2வது நீங்கள் கேட்குற கேள்வி, நீங்கள் சொந்தமாக பவர் பிளான்ட் வச்சுருக்கீங்களா, அதாவது ஓன் மேனுஃபேக்சரிங் பெரிய கம்பெனி எங்கே வச்சுருக்கீங்க? விக்ரம் சோலார் வெஸ்ட் பெங்கால் இருக்குது, சென்னை ஒரகடத்தில் இருக்குது, தாம்பரம் பக்கத்தில் ஒரகடத்தில் வந்து விக்ரம் சோலார். வாரி வந்து குஜராத்தில் இருக்குது. இவங்க வந்து சொந்தமாக அவங்களே மேனுஃபேக்சரிங் சொந்தமாக பவர் பிளான்ட்டே வச்சுருக்காங்க, ரொம்ப பெரிய லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 3வது நீங்கள் கேட்குற கேள்வி, பேனலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? இது 2 வச்சுருக்கோங்க, பேனலோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை, சொல்லவே வேண்டாம், பட்டையை கலைப்போம். வாரி விக்ரம் என்னோட ரொம்ப ஃபேவரட். எப்பவுமே என்னோட எல்லா வீடியோவும் சொல்கிறது, எப்பவுமே நான் வீடியோ முடிக்கும் போது நான் சொல்கிற ஒரு விஷயம், நீ விக்ரம் சோலார் டீலரும் நான் இல்லை, வாரியோட டீலரும் இல்லை. இருந்தாலும் நான் ஏன் இந்த 2 கம்பெனி வந்து நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா, அது சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஏன்னா நிறைய பேர் நடுவில் வந்து நான் தான் இந்தியாஸ் நம்பர் 1 சொல்கிறாங்க. அதனால சரி வருவில்லை, அட்லீஸ்ட் என்னோட கஸ்டமருக்கு வந்து நான் விழிப்புணர்வு பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஏமாந்தாது போயிடாதீங்க, அதுக்காக சார் நான் இது கொண்டு வந்தேன். ஸோ இந்த 3 கேள்வி கேட்கணும், பேனலோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும், வாட்ஸ் பார்க்கணும். இது என்னோட எல்லா வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோட பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் நல்ல ஒரு ஷர்ட் போட்டிங்கன்னு பக்கத்தில் ஒரு டிவி ஷோரூம் போங்க. போயிட்டு நீங்கள் அங்கே போகும்போது நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு டிவி அது மோஸ்ட்லி பிராண்டட் டிவி இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம எந்த டிவி ஃபஸ்ட்டு பார்க்குறோமோ, எந்த டிவி பார்த்து நம்மளுக்கு வந்து நல்லா புகழ்ந்து பேசுகிறாங்களோ அந்த டிவி தான் நம்ம 90% வாங்குவோம். அது வந்து நம்மளோட சைக்காலஜி. நம்ம அப்படி தான் இருப்போம். நம்மளோட ஹியூமன் பீயிங்கோட நேச்சர் அப்படி தான் இல்லை. எதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து எதை நம்மளை பற்றி புகழறாங்களோ அதுதான் நம்ம போவோம். பட் டெக்னாலஜி நல்லா தெரிஞ்ச பர்சன் வந்து அதை தாண்டி போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 4 டிவி வச்சுருப்பாங்க ஷோரூமில்.
இவ்வளோ நேரம் இதை பற்றி புகழ்ந்த அந்த கஸ்டமர் அதை பற்றி வந்து புகழ்வார். ஒரு வேளை இதை பற்றி இகழ்வாக பேசிட்டா அப்போது அந்த டிவி கண்டிப்பாக சேல்ஸ் ஆகாது. நல்லா தெரியும் அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவின்னு தெரியும். ஸோ அதை அந்த இப்போலாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்காரங்க வந்து இவங்களை நம்புறதில்ல கடைக்காரங்க. ஏன்னா இவங்க அவ்வளோ சொல்ல மாட்டாங்க, டெக்னிக்கலாக பேச மாட்டாங்கன்ட்டு அந்த கம்பெனிலேருந்து வந்துடுறாங்க. டிவி முன்னாடி வந்து இதான் பெஸ்ட் டிவின்னு சொல்லி அது வந்து டவுன் ஆஃப் த பெஸ்ட், அதை பற்றி எந்த சொல்ல. பட் அதையும் ரொம்ப நல்லா டிவி பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அந்த கோடை தாண்டி போயிடுவாங்க. அந்த ஷோரூமில் கடைசியாக ஒரு டிவி இருக்கும். அந்த டிவிக்கு முன்னாடி அந்த கம்பெனிலேருந்து யாரும் வந்திருக்க மாட்டாங்க, அந்த டிவி பற்றி சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பட் அந்த ஷோரூமில் அதிகமாக சேல்ஸ் ஆகிற ஒரே டிவி அந்த டிவியாக இருக்கும். அதுதான் சோனி டிவி. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னைக்கு வேர்ல்டு நம்பர் 1 சோனி டிவி. அவங்க என்றைக்குமே அவங்க சோனி கீழே நம்பர் 1 டிவின்னு போட்டுக்க மாட்டாங்க. நமக்கு எல்லாருக்கும் ஏன் உங்களுக்கு ஐஃபோன் சொல்லவே தேவை, ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் இன்னைக்கு வேர்ல்டு நம்பர் 1 ஃபோன். என்றைக்குமே அதோட சிஇஓ டிம் குக்லேருந்து அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே வேர்ல்டு நம்பர் 4 சொல்லுறதே இல்லை. சரிங்களா? அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம தான் நம்பர் 1 சொல்கிறோமே தவிர அவங்க கம்பெனிக்காரங்க என்றைக்குமே நம்பர் 1 சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, உங்களை ஏமாத்துக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு பிஸ்னஸ். சரிங்களா? ஸோ சோனி டிவி அது ரொம்ப சேல்ஸ் ஆகும். ஒவ்வொரு துறையில் ஒருத்தவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க. அது மாதிரி இந்த துறையில் இவங்க பெஸ்ட். மற்றபடி எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் எந்த ஒரு டீலரும் இல்லை. சரிங்களா? நான் சாதா உங்களுக்கு ஒரு சாதா சின்ன பையன், அவ்வளோதான். ஒரு சின்ன தெரிஞ்ச விஷயத்தை உங்களை நான் பாஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் ஏன் கொஞ்சம் விழிப்புணர்வு எடுங்க சொல்கிறேன். சரிங்களா? என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இனிமேட் ஃபுல்லாக vlogs தான் வரும். சோலார் கொஞ்சம் குறைச்சிட்டு vlogs அதிகமாக போட போகிறேன். தேங்க்யூ, பாய்ங்க.